ஹலோ பெட்ட பராக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நைட் டியூட்டி முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், பஸ்ஸில் போக போகிறேன். ஸோ போகும்போது வந்து எப்படி வியூ ஹாஸ்பிட்டல்லேருந்து இறங்கி அப்படி பஸ்ஸில் போகிறேன், நைட்டில் எப்படி இருக்குது பார்ப்போம். ஓகேவா? வேறு வீடியோ எதுவும் போட முடியல. ஸோ இன்றைக்கி 100வது வீடியோ இது எனக்கு இது. ஸோ இந்த 100வது வீடியோ என் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் கிளம்புற வீடியோவாக இருக்கட்டும். ஓகே, பாய். பெட்ட பர்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படியே கிளம்பி வெளியே வரேன். ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து வெளியே கிளம்பி வரோம். ஃபோன் உள்ளே எடுக்க முடியாது. அப்படியே வெளியே வந்து நைட்டு இப்போ டைம் வந்து 10 மணி. இப்போ கிளம்புறேன். காலையில் யாரும் இல்லை. நைட் வீட்டில் ஒரு 10 பேர் தான் இப்போ கிளம்புவோம் வெளியே. லிஃப்ட்டு நைட்டு லாக் ஆஃப் பண்ணுற வச்சுருவாங்க, லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நான் 3வது மாடிலேருந்து கீழே இறங்குறேன், ஸ்டெப்ஸில் இறங்க போகிறேன். அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே போகிறோம். பின்னாடி பார்த்தா அந்த வார்ட் பாய்ஸ்லாம் வராங்க, ஒருத்தராக வராங்க. 10 பேர் தான் மொத்தம் இப்போ கிளம்பி போகிறதுக்கு. நைட்டில் எத்தனை பேர் தெரியல. சரி, அப்படியே கிளம்பி இது செகண்ட் ஃப்ளோரில் ஒருத்தராக வராங்க. அப்படியே இறங்கி வார்ட் பாய்ஸ்லாம் ஒரு வார்டிலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. சரி, அப்படியே கிளம்பி கீழே வந்துட்டோம். கீழே வந்து சைன் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ சைன் பண்ணுறேன். பொதுவாக தான் இந்த எங்கள் ரிசப்ஷன், எங்களோட மெயின் இந்த இடத்துல வந்து சைன் பண்ணோம். சொல்லிட்டு அப்படியே வெளியே வரேன். இது எங்கள் ஹாஸ்பிட்டலோட வெளியே அவுட்ரு லைட் செட்டிங்லாம் பாருங்கள். நைட்டில் லைட்டு எப்படி இருக்குது, ஆம்புலன்ஸ்லாம் நிற்குதா. அப்படியேன்ட்டு அப்படியே இந்த கேட் வழியாக வெளியே வரணும். ஆமாம், இந்த கேட் தான் செக்கிங் நடக்கும் காலைல. இப்போ 2 பஸ்ஸு நிற்குது. ஒரு பஸ்ஸு வேறு ஏரியாவுக்கு, இது எங்கள் ஏரியாவில் போவோம். 2 வில்லா இருக்குது. அந்த வில்லாவில் இருக்கும் அந்த பஸ்ஸு எங்கள் வில்லாவுக்கு போகிறது. எங்களுக்கு இந்த பஸ்ஸு பாகிஸ்தான் டிரைவர்களுக்கு, அதில் பங்களாதேஷ் டிரைவரு. நம்ம ஹாஸ்பிட்டல் நைட்டில் லைட் எது சும்மா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அது சூப்பராக இல்லை, நேரில் பார்க்க நல்லாயிருக்கும், வீடியோவில் நல்லா இருக்காது அவ்வளோவா. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பி பஸ்ஸில் ஏறும்போது மொத்தமே 10 பேர் தான் இருப்போம். சும்மா அப்படியே காலியாக கிடக்கும் பஸ்ஸு. அந்த 10 பேருக்கோசம் பஸ்ஸு ஏற்றி பஸ்ஸும் கிளம்புது. பாகிஸ்தான் டிரைவர் வண்டி எடுக்கிறாரு, எங்கள் பாய் எடுக்கிறாரு வண்டியை. ஸோ ஸ்பீடாக போகுது வண்டி. கிளம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கிளம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போனால் அந்த லைட் தெரிஞ்ச மாதிரி ஹோட்டல் மாதிரி, அது ஹோட்டல் கிடையாது, அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கு, அதில் நாங்கள் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறோம் கவர்மெண்ட் அண்டர்டேக்கில். இது டோட்டலாக ப்ரைவேட்டு. ஸோ வண்டி அப்படியே போகுது. இது பக்கத்தில் தான் ஒரு யூ-டர்ன் இருக்குது. அந்த யூ-டர்ன் எடுத்துகிட்டு வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இப்போ அந்த ஹோட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சொல்லிக்குது பாங்க. புதுசாக இப்போ கட்டி ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி. ஐயோ, வண்டி யூ-டர்ன் எடுக்காமல் நேராக போகிறோம். இன்னி பார்த்து யூ-டர்ன் எடுக்காமல் போகிறோம் அப்போங்க. ஏன்னா யூ-டர்ன் எடுத்து அந்த சைட் போனால் நல்லா கடைங்க லைட் செட்டிங் சூப்பராக இருக்கும். சரி, யூ-டர்னுக்கு இந்த ரூட்டில் போகிறோம், பிரிட்ஜ் வழியாக போகிறோம். ஸோ அப்படி இதெல்லாம் கீழே லைட்டாக தெரிஞ்சு போயிடலாம். குளினோன்றாங்க, அதனால் அதெல்லாம் பார்டர், அதுக்குள்ளெல்லாம் யாரும் போகிறோம் இல்லை, சேஃப்டி இருப்பாங்க. எவ்வளோ சேஃப்டி. நம்ம ஒன்றா குளினோன்னாங்கன்னா அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது, சேஃப்டி. ஸோ வண்டி பிரிட்ஜு ஏறுது. இந்த ரூட்டில் வந்துட்டான். இது கடுப்பான, இது எப்பயும் யூஸ்வலாக போகிற ரூட் தான், டேயில் வர ரூட்டு தான். நைட்டில் நேற்றுலாம் சரி தான் போச்சு வண்டி, இன்னைக்கு பார்த்து இப்படி வந்துச்சு. ஸோ அப்படியே வண்டி ஸ்பீடாக போகுது. அவ்வளோ நைட்டில் லைட், இந்த வண்டி போகிற ஸ்பீடுக்கு நம்ம கேமரா அந்தளவு கிளியராக தெரியலனாலும் நேரில் பார்க்க நல்லாயிருக்கும். சைடில் கடைங்க எல்லாமே, கடைங்க எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே அவர் பாட்டே ஓட்டுறாரு. பட் நான் மியூட் பண்ணனால அவர் பேசுறது கேட்கல. மேலே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் மெட்ரோ ட்ரெயின் போடுது. இந்த ஒரு புல்லட் ட்ரெயின் ஸ்பீடாக போகும், சிக்குன்னு போகும் அப்படியே. அது ஆமாம், அதோட பிரிட்ஜ் அது. ஸோ வண்டி அதோடய ஃப்ளேவர் கீழே இறங்கி இன்னொரு பிரிட்ஜு ஏறும். ரைட்டில் திரும்புங்க வண்டி. ஸோ இப்படி தான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு இப்படி தான் வரும். ஒரு மணி வந்து இப்போ 10 கால்லாம் போயிடும். ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவலு. போயிடும் வண்டி, சல்லுன்னு போயிடும் அப்படி. ஸோ பிரிட்ஜ் ஏறி அப்படி கீழே இறங்கி லெஃப்ட் எடுக்கணும். சிக்னல் போட்டுக்கிறனால இவர் அப்படியே பொறுமையாக வண்டி பிரேக் போடுறாரு. ஆனால் இவர் போய் பிரேக் போடுறதுக்குள்ளே சிக்னல் போட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுமையாக பிரேக் போட்டே போகிறாரு. சிக்னல் போட்டான். ஸோ வண்டி லெஃப்ட் எடுக்கிறோம். வந்தோன்னா இந்த ரைட் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெக்டோனல்ஸ் தெரியுதா, ₹1 ஐஸ்கிரீம் இங்கே தான் சாப்பிடுது. அதான் கேரிஃபோரு, அந்த சுலைமானி பிளாசா, அந்த ரெகுலராக இங்கே தான் வருது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், இங்கே தான் வருது. பக்கத்தில் இருக்கிற மால், பெரிய மால் இதுதான். ஸோ அப்படியே வந்துட்டு நைட்டு இன்றைக்கி 100வது வீடியோ, அதனால தான். ஸோ இந்த 100வது வீடியோ நீங்கள்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேட்டா போச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ வண்டி எங்கள் வில்லா பக்கத்தில் வந்து அந்த சி ஒரு ரெட் கலர் டாட் தெரிஞ்ச சி அதுதான் வந்து எங்களோட வில்லா பக்கத்தில் இருக்கிற ஒரு இது சொல்லுவோம். இந்த இடத்துல தான் வந்த புதுசில் எங்களை அடையாளமே இதுதான், அந்த சி தான் எங்களுக்கு. இப்போ பழகி போச்சு இந்த ஏரியா. ஸோ வில்லாவும் வந்துச்சு, வண்டி அப்படியே ஓரம் கட்டுறது வண்டியை. ஸோ பேட்டை சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், 100வது வீடியோவை கொண்டாடுங்க. இன்னும் மேலே மேலே 1000 வீடியோ போடணும், அது உங்களோட அன்பு தேவைப்படுது. ஓகே, ஸோ எல்லோரும் இறங்குறாங்க பஸ்ஸு விட்டு. ஸோ நான் இறங்கிட்டு பஸ்ஸும் வந்து எங்களை இறக்கிட்டு லேடிஸை பிக்கப் பண்ண போகுது, அவங்கள பிக்கப் பண்ணி போய் ட்ராப் பண்ண போகுது. ஓகே, ஸோ பேட்டை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். பேட்டை பரா.